ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விருந்து பண்ண போகிறோம். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம். நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, கூடவே 2 பல் பூண்டு, அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருவோம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். பருப்பு வேகட்டும் ஒரு பக்கம். இந்த பார்த்திங்கன்னா வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு, வடைப்பருப்பு, அடுத்து மைசூர் பருப்பு 50 கிராம், ரெண்டையுமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சிடலாம். ஊறட்டும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பாதி சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுமே 2 தக்காளி, தக்காளி கூடையே நம்ம காய் சேர்த்துடலாம். நான் பாருங்கள், கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட்டு, அப்புறமா பீன்ஸு, அது கூடவே கொஞ்சம் பூசணிக்காய், அதாவது வெள்ளை பூசணி, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த காய் தான் சேர்த்துக்க போகிறோம். கல்யாண வீட்டு சாம்பார் அப்படின்னாலே எல்லா காய்களையும் போட்டு தானே செய்வாங்க. அதனால் நம்மளும் எல்லா காயும் போடுவோம். நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சக்கரை பூசணி இருந்தால் கூட நீங்கள் சக்கரை பூசணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு, நல்லா காயை வதங்க விட்டுருவோம். நல்லா காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். அடுத்து சாம்பார் தூள் போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ரொம்ப வலுவலுவலுலாம் கடையக்கூடாது. கொஞ்சம் அப்படியே ஒரு பருப்பு முழுசும் பாதியமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிடணும். அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்களுக்கு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வதக்கிறப்பெல்லாம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ பருப்பு புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். உப்பு போட்டு இப்போ வேகட்டும். மூடி வச்சிடலாம். அடுத்து கூட்டுக்கு பருப்பு வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டையுமே நம்ம போட்டு வேக வைக்கணும். இப்போ அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள். தண்ணி கூட்டுக்கு அதிகம் வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட 2 சின்ன வெங்காயமும் 3 பல் பூண்டு, அடுத்து 2 தக்காளி போட்டுடலாம். சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி. அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இப்போ கொஞ்சமாக பச்சையாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்குறது தான். நல்ல இந்த மாதிரி இறக்குறப்ப மல்லித்தலை கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல மனம் நல்லாயிருக்கும். இப்போ இறக்கிக்கலாம். சாம்பாரோட பக்குவத்தை பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதனால் சரி, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம இறக்கிடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கதம்பு பொரியல் செய்ய போகிறோம். பொரியலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா முட்டைக்கோஸ். இது கூட உங்களுக்கு பட்டாணி இருந்தால் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் பட்டாணி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அடுத்து உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சும்மா லைட்டாக போட்டுட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். சும்மா நம்ம கையிலேருந்து ஒரு கை அளவுக்கு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது. காய் குழஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படியே பொரியல் உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி பொரியல் பண்ணணும். இப்போ வேகட்டும். அடுத்து தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். அதாவது பொரியலுக்கு கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு அந்த சூட்லேயே இந்த மாதிரி கலந்து விடணும். அவ்வளோதான், பொரியல் ரெடி. பொரியல் இறக்கி விட்ருவோம். அடுத்து கூட்டு செய்யலாம். கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கூடவே ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வெங்காயத்தை பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிட்டு இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்பூசணி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அடுத்து உப்பு போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம்.
ரொம்ப வேண்டாம், அந்த காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா போதும். பூசணி வெண்பூசணி தானே, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் கூட்டு. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லையா, அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கணும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். கடலைப்பருப்பு முழுசாக இருக்கும், பாசிப்பருப்பு வந்து நல்லா குலைவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ காயில் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சோலையே அதையும் சேர்த்துடலாம். நல்லா பேஸ்ட் போலேயே அரைச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். சூப்பராக இருக்கு, கலரே நல்லா இருக்கு பாருங்க. அடுத்து பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். நல்லா சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அது லேசாக கொதிக்க விடணும். சலசலன்னு வந்து கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டோம் பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சலசலன்னு கொதிக்க விடாமல் லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க விட்டு மேலே மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கூட்டும் ரெடி. அடுத்து வத்த குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், இந்த 3மே போட்டு தாளிக்கணும். கூடவே கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே நான் வந்து 2 தக்காளியை அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து போட போகிற மசாலா என்னென்னு பார்ப்போமா. வத்த குழம்பு நாங்கள் என்னடா வத்தலையே காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா, அது கடைசியில் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2 மட்டும்தான் நம்ம குழம்பே இன்றைக்கி உள்ளதான். ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம்ல, அதனால் எந்த குழம்பாக இருந்தாலுமே நிறைய செய்யக்கூடாது, கம்மியாக தான் செய்யணும். அதனால தான் நான் கம்மியாக செஞ்சிட்ருக்கேன். போட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்துருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். வாழைக்காய் கறி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விடுவோம். வாழைக்காய் நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்து விடுவோம். அவ்வளோதான். நல்லா கலந்தாச்சு. இந்த கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால சும்மா லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வறுத்து எடுத்துட்டோம்னா அருமையான வாழைக்காய் கறி ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். குழம்பு வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் சுண்டக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விடணும். அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சதுமே மணத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, அதில் ஊற்றிடலாம். அப்படியே மூடி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோட சக்கையெல்லாம் எடுத்துட்டு கூடவே 2 தக்காளி போட்டு பிசைஞ்சிக்கிறேன். தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தட்டிக்கலாம்.
அது ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் இதை தட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ரசத்துக்கு தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும், அடுத்து மஞ்சள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூளியை சேர்த்து விட்ருவோம். சேர்த்துட்டு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுவோம். அவ்வளோதான், ரசத்துக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2. இப்போ ரசத்தை ஊற்றிடலாம். புளிப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு ரசத்தை வந்து லைட்டாக கொதிக்க விடுவோம். அவ்வளோ பாருங்கள், ரசமும் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா. அந்த டைமில் நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். அடுத்து பாயசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வேக விட்டுறலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி சேமியாவை வறுத்துடலாம். நல்லா நம்ம சேமியாவும் 50 கிராம், நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் சேமியாவும் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துருவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இதே வறுத்த சேமியா தான், ஆனாலும் நம்மளும் ஒரு தடவை வறுப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, சீக்கிரம் கெட்டியாக இருந்தால். அதனால் சேமியா கொஞ்சம் வறுத்து போட்டோன்னா அந்த குழஞ்சி போகாமல் வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்துடணும். இப்போ இதை இது ஜவ்வரிசி கூட சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து நல்லா வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் தான் வறுத்த சேமியாவையும் சேர்த்துடலாம். நல்லா ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காய் தட்டியிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாயசம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை கரைஞ்சா பாயசம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பாலை ஊற்றி பாயசம் வந்து செஞ்சு வைக்க மாட்டாங்க. அப்படியே இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருவாங்க. அப்பப்போ தேவைப்படுறப்ப பாலை மட்டும் கலந்து கலந்து கொடுப்பாங்க. அதனால தான் அது கெட்டியாகாமல் நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணி போல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருக்கும். அதனால் இந்த சர்க்கரை கரைச்சமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பால் ஊற்றிக்கலாம், ஆற வச்சுட்டு. இப்போ பாயசத்தில் அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து முந்திரி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், இதில் முந்திரி சேர்த்துருவோம். முந்திரி திராட்சை போட்டுருவோம், போட்டு வறுத்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதை பாயசத்தில் போட்டுடலாம். 1/2 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் சேர்த்துடலாம். அடுப்பையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்க்குறேன். அடுத்து முந்திரி திராட்சை போட்டுடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல், எங்கள் ஊர் சைடெல்லாம் பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துப்பாங்க. அதை நானும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பாயசம் ரெடி. பருப்பு நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு எப்போயும் அரைக்கிற மாதிரி தான், ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, தேவையான உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 கேரட்டை துருவி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன உருளைக்கிழங்கையும் இது போல் கேரட் போலையே இதையும் துருவி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பசையாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் கழுவி புழிஞ்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள். இது போல் ரொம்ப நம்ம வடைக்கு ரவுண்டாக தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டாமல் சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்படி பக்கோடா மாதிரியும் இல்லாமல் வடை மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடுங்க. நம்ம தனியாக வடைக்கு வந்து தட்டணும்னு இல்லை, சும்மா அப்படியே இப்படி கையில் இப்படி எடுத்து அப்படியே ஒரு அமுத்து இந்த மாதிரி அமுத்தி அப்படியே போட்டுடலாம். இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப அமுத்தி போட்டோம்னாலும் உள்ளே இருக்க அந்த காயெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வேகும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை செய்கிறது. கேரட்டு கலரும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போட்டதுமே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு
அப்புறமா கலந்திங்கன்னா வடை வந்து நமக்கு உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் போட்டதுமே கலந்திங்கன்னா அது ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அப்படியே கலந்து போயிடும். நல்ல கலர் பாருங்கள், அருமையான ஒரு கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்து மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிற வடையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம். பழக்காய் போட்டு சாம்பார், வெண்பூசணி கூட்டு, வத்தக்குழம்பு, வாழைக்காய் கறி, தக்காளி ரசம், கதம்பு பொரியல், சேமியா ஜவ்வரிசி பாயசம், அப்பளம், வடை, சாப்பாடு, சாம்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.